சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, பதில் சொல்லுங்க. தாயை போற்று செலவு செய்து காய்கறி வாங்க சென்றான். சந்திப்பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். ஆன்சர் என்னது? தாயை போற்று. ஓகேவா? என்னது? தாயை போற்று. இரண்டாம் வேற்றுமை உருபு வர வேற்றுமை தொகை வர்ற இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இப்பு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அது ஒண்ணு. ஸோ ஆன்சர் தாயை போற்று. செலவு செய்து இங்க இச்சு வரக்கூடாது. காய்கறி இக்கு வரக்கூடாது. வாங்க சென்றான் இச்சு இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். தீபாவளி டேல கிளாஸ் வைப்பீங்களா மேம்? சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. களி, களி, களி. ஆன்சர் பண்ணுங்க. ஒளி வேறுபாடு அறிந்து. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லீ வகரழகரம், பொதுளகரம், சிறப்புலகரம். பதில் சொல்லுங்க. தேங்க்யூ கஸ்தூரி, தேங்க்யூ so much. Wish you to the same. Thank you. ஓகே, சோ அப்படியே அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணலாமா? டி டி டி. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய களினா வறுமை, இந்த களினா மகிழ்ச்சி, இந்த களினா கழித்தல் நீக்குதல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வறுமை மகிழ்ச்சி நீக்குதல். ஓகே, 3 நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். எழுவாய் எப்போதும் டேஸ் ஆகவே இருக்கும். டேஸ் ஆகவே இருக்கும். எழுவாய் எப்போதும் டேஸ் ஆகவே இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. வினைச்சொல், பெயர்ச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். எழுவாய் எப்பொழுதும் டேஸ் ஆகவே இருக்குமா? வெரி குட், கரெக்ட் ஆன்சர் பெயர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கபிலன் வந்தான். கபிலன் வந்தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல எழுவாய் யாரு? கபிலன். எழுவாய் அப்படின்னா என்ன? ஒரு வாக்கியம் உருவாக காரணமா இருக்கிறவங்க. இப்ப கபிலன் வந்தான் இப்படின்ற ஒரு வாக்கியம் உருவாகி இருக்கு. இதற்கான காரணமானது யாரு? கபிலன். ஏன்னா கபிலன் ஒருத்தன் இருக்க போய் தான் அவன் வந்தான் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை இங்க நம்மளால ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிச்சு. இதே கபிலனே இல்லாட்டி அந்த வாக்கியத்தை நம்மளால ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிருக்காது. சோ கபிலன் வந்தான் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எழுவாய் எப்பயுமே எப்படி இருக்கும்? பெயர் சொல்லாக இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த பெயர் சொல் என்னவா வேணா இருக்கலாம். வகுப்பறையா இருக்கலாம், ஒரு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு பெயரா இருக்கலாம், காலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெயரா இருக்கலாம், பண்பு சம்பந்தப்பட்ட பெயரா இருக்கலாம். சோ ஈவன் அந்த 6 வகை பெயர் சொல்ல சொல்றோம் இல்லையா, அந்த 6ல எதுவா வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரித்தது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வகுப்பறை அப்படின்றது எழுவாய். ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. குமரி என்ற பெயர் கொண்ட மூலிகை தாவரம் எது? குமரி என்ற பெயர் கொண்ட
மூலிகை தாவரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பதில் உரிச்சல் மீனிங்கா? உரிச்சல் மீனிங் சொல்லணுமா? சரி, ஒரே நிமிஷம். மூணுக்கும் மீனிங் பாத்திரலாமா? பெயர்ச்சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிப்பது. நார்மலா ஒரு பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். இதே ஒரு செயலை குறிச்சிச்சு, வேர்ப்ல சொல்றோம் இல்லையா, ஒரு செயல் ஒரு வினையை குறிச்சிச்சு அப்படின்னா அது வினைச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தான், ஓடினான், பாடினான், ஆடினான்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இதே இடைச்சொல்னா இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து அமையக்கூடியவை. இடைச்சொல்னா என்ன? பெயர் சொல்லையும் விடைச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து அமையக்கூடியவை தான் என்னதுமா? இடைச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கபிலனும் மாறனும் வந்தனர். அப்போ இந்த இடத்துல கபிலன் பின்னாடி வர அந்த உம்மும் மாறனுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த உம்மும் தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. உரிச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லின் தன்மையை உயர்த்தி கூற. ஓகேவா? தன்மையை உயர்த்தி கூற பயன்படுகிறது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் மேம் அண்ட் டீம், ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஓகே, தன்மை புரிஞ்சுச்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நகர் அப்படின்னு இருக்கு. நகர்னா என்னது? ஒரு ஊரு. இதே மாநகர் அப்படின்னா பெரிய ஊரு. அப்போ இந்த இடத்துல நகரோட தன்மையை நம்ம உயர்த்தி சொல்றோம். அதுதான் என்னதுமா? உரிச்சொல். இப்போ வந்து மதுரை, நார்மலா மதுரைனா ஒரு ஊரு. இதே இது மல்லல் மதுரை அப்படின்னு சொல்றோம், வளம் மிகுந்த மதுரை அப்படின்னு அர்த்தம். அப்ப மதுரைன்றப்ப நார்மலா இருக்கு. மல்லல் மதுரை அப்படின்னு சொல்லும் போது வளமிக்க மதுரை அப்படின்னு நம்மளால பொருள் புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த மாதிரி உயர்த்தி சொல்வது. புரிஞ்சுச்சா? யாரு டவுட் கேட்டீங்க? புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க. ஓகே. குமரி என்ற பெயர் கொண்டது எதுமா? கற்றாழை. குமரி, கன்னி என்ற பெயர் கொண்ட மூலிகை தாவரம் எது? கற்றாழை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. குமரி, கன்னி என்ற பெயர் கொண்ட மூலிகை தாவரம் என்னதுமா? குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. வெரி குட் ஆன்சர். கற்றாழை அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. குமரி, கன்னி, கற்றாழை. நார்மலா ஊர் சைடு கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம், கற்றாழைன்னு சொல்லலாம், குமரின்னு சொல்லலாம், கன்னின்னு சொல்லலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை பயின்று வரும் சொல்லை தெரிவு செய்க. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கு தொகையும் அமைந்துள்ள தொடரை தெரிவு செய்க. தரும், பொன்னகர், பந்தர், பொற்சிலம்பு. சோ இத பார்க்கலாமா? தரும்ன்றது ஒரு எண்டிங் மாதிரி இருக்கு. சோ இது கண்டிப்பா வராது. பந்தர் அப்படின்னா என்னதுமா? பந்தல் அப்படின்ற சொல்லினுடைய ஈற்று போலி. என்னது? பந்தல் அப்படின்ற சொல்லினுடைய ஈற்று போலி. போலினா என்ன? ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறாம இருந்துச்சுன்னா அதுதான் போலி. அது முதல்ல மாறுச்சுன்னா முதற்போலி, நடுவுல மாறுச்சுன்னா இடைப்போலி, கடைசியில மாறுச்சுன்னா கடைப்போலி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்போ இந்த பந்தர், பந்தல்ல இல்லு வரும், அது ஈற்று போலில இர்ன்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். பொன்னை நகர், பொன்னை உடைய இல்ல பொன்னை கொண்டுள்ள அப்படின்னு சொல்லலாம், பொன்னை உடைய நகர். நெக்ஸ்ட் பொற்சிலம்பு. பொற்சிலம்புனா பொன்னால் ஆன சிலம்பு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பொன்னகர்னா அதை எப்படி சொல்லணும்? பொன்னை உடைய நகர பொன்னகர் அப்படின்னு சொல்றாங்க. பொற்சிலம்புனா பொன்னால் செய்யப்பட்ட இல்ல பொன்னால் ஆன சிலம்ப பொற்சிலம்பு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ பொன்னை ஐன்றது என்னது இரண்டாம் வேற்றுமை உருபா அந்த பக்கத்துல இருக்க அந்த உடையவை விட்டுருங்க, விட்டுட்டு படிங்க இந்த சென்டென்ஸ. பொன்னை நகர் அப்படின்னு இருக்கும். பொன்னை நகர்னா ஏதாவது மீனிங் இருக்கா? கிடையல. அப்போ பொன்னை உடைய நகர் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சொல் ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்கை நமக்கு தருது. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் வருது, அதோட பயனும் நமக்கு வருது. புரியுதா? சோ அடுத்து அப்பனா ஆன்சர் என்னது? பொன்னகர். அப்போ பொற்சிலம்பு அப்படின்றது என்னது? நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே, பொன்னால் ஆன சிலம்பு. இதே இது பொன்னால் சிலம்புன்னு படிச்சு பாருங்க, பொருள் தராது. பொன்னால் ஆன சிலம்பு அப்படின்றதான் சரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?